ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உறவுகள் சார்ந்து, சரிங்களா? நம்ம கூட இருக்கிறவங்க, அது யாரா வேணா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளோட அம்மா அப்பா, மாமனார் மாமியார், அதுக்கப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், இப்படி எல்லாமே ஒய்ஃபு ஹஸ்பண்டு ஃப்ரெண்டு லவ்வரு, இப்படி எந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஸ்மூத்தா போகுது. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய ஒரு பிரச்சனைகள் ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருக்கு. அது என்னவா வேணா இருக்கலாம், சரிங்களா? இப்ப அதை எல்லாமே நம்ம ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா நம்ம பார்க்க கூடாது. அதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது. அதை நீங்க மனசார சொல்றதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை ரியலைஸ் பண்ணி ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த அந்த புரிதல் உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறமா தான் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க இதை நம்ம இன்னும் எப்படி மேம்படுத்துறது, இல்லை இதே மாதிரி ஸ்மூதா கொண்டு போகலாமா, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு எல்லாமே பேசிக்கா இந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டா கொண்டு போற அளவுக்கு மெச்சூரிட்டி நமக்கு இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருமே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்னன்னா நம்மளும் சரி அடுத்தவங்களும் சரி என்ன நினைப்போம்னா, நம்மள யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. நமக்கு பிடிச்ச மாதிரி மத்தவங்க இருக்கணும்னு நம்மளும் நினைப்போம். அதே மாதிரி மத்தவங்களும் நினைப்பாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படின்னுட்டு. ஆனா அந்த ஒரு ரியாலிட்டியை நம்ம எங்க மறந்துடுறோம்னா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இந்த உலகத்துல யாருமே இருக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை, எந்த அவசியமும் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே எப்பவுமே நீங்க அடுத்தவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு, நம்ம எப்படி நம்மளை பாத்துக்கிறது, நம்ம சரியா இருக்குமா, நம்ம கரெக்டா இருக்கோமா அப்படின்னுட்டு நீங்க அந்த புரிதலை மேம்படுத்திக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மெச்சூரிட்டியை நீங்க உள்ள கொடுக்குறீங்களோ அதோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு எப்பொழுதுமே அந்த மன நிம்மதியை கொடுக்கும், சரிங்களா? இப்ப நிறைய ஃபேமிலிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியில அவங்க பெரிய பிசினஸ் உமனா இருக்கலாம், இல்ல என்டர்பிரினரா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஜாப் போகலாம், அங்க ஒரு பெரிய அளவுல ஒரு போஸ்டிங்ல இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்பொழுது அந்த நிம்மதிங்கிறது ஒண்ணு இல்லைன்னு வைங்களேன், அவங்க அந்த லைஃப்ல அது ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளை சுத்தி நம்ம வீட்டுல இருக்கவங்களே நம்மளை புரிஞ்சுக்கல, இல்ல நம்ம அவங்கள புரிஞ்சுக்கல அப்படின்னாலே அந்த இடத்துல நெகட்டிவ் இம்பாக்ட் அதிகமா இருக்கும் ஃபேமிலிக்குள்ள. இப்ப ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி, இல்ல நம்ம கலீக்ஸ் கூட ப்ராப்ளம்னு வைங்களேன், அதையெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்ததான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா ஃபேமிலின்னு வரும்பொழுது, இல்லையா, நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்களா இருக்கும்பொழுது, நம்ம லைஃபுக்கு இவங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிற இவங்க கூட எல்லாம் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு நம்மளோட அந்த நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாகும், நம்மளோட நிம்மதி அப்படிங்கிறது சுத்தமா போயிடும், சரிங்களா? இப்போ நம்ம சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா மாமியார் மருமகள் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கட்டும், அந்த ஒரு டிஸ்பியூட் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. இப்ப அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப என்கிட்ட ஒருத்தர் கிளாஸ் வந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, என் ஒய்ஃபுக்கும் என்னோட மாமியாருக்கும் சண்டையாவே வந்துட்டு இருக்குங்க, அதனால என்னோட நிம்மதி போகுது, என்னால ஒரு பாசிட்டிவா மேனிஃபெஸ்ட் பண்ணவே முடியல, வீட்டுல எப்பவுமே பிரச்சனையா இருக்கு அப்படின்னாங்க. என்ன வயசு ஆகுதுன்னு கேட்டா, அவங்களோட அம்மாவுக்கு 85+, அப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு 45+, பொண்ணெல்லாம் காலேஜே முடிச்சுட்டாங்க. இந்த அளவுல இருந்தா கூட ஏஜ் நமக்கு எவ்வளவு ஆனாலுமே அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வரல அப்படின்னா நமக்கு நிம்மதிங்கிறது எப்பவுமே என்னைக்குமே கிடையாது, சரிங்களா? இதுல பொறுப்பு அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் தனித்தனியான பொறுப்பு இருக்கு. எந்த விஷயத்த நம்ம எப்படி சொல்லணும், ஃபேமிலிக்குள்ள இருக்கும்பொழுது சடனா கோவப்படுறது, வார்த்தைகள் விடுறது, தேவையில்லாம ஆர்கியூ பண்றது, இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும். அகைன், கோவப்படக்கூடாது, வார்த்தை லூஸ் டாக் விடக்கூடாது, தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க கட் பண்ணணும். முதல்ல காம்ப்ரமைஸ். உங்க கூட யாரு பிரச்சனையில இருந்தாலும் நீங்க அந்த காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த ஒரு சிச்சுவேஷனை முதல்ல ஒரு ஸ்மூத்தா இருக்கணும். அந்த இடத்துல யாரும் ஒருத்தர் கூட பேசாம இருக்காங்க, அந்த பேசாம இருக்கிறதுனால ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி இருக்குதுங்கிற அளவுக்கு விடாம, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே ஒரு பேட்சப் போர்ட்ல நம்ம வச்சிருக்கிறது நம்ம கடமை, சரிங்களா? இன்னும் நிறைய பேர் வீட்டுல என்ன புரிஞ்சுக்கல, என் ஒய்ஃப் என்ன புரிஞ்சுக்கல, ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கல, குழந்தைங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்க எப்படி நினைச்சாலும் உங்களுக்கு ஒரே சொல்யூஷனுங்க. மொத்தமா உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஜென்மத்துல உங்க கூட யாரெல்லாம் பழகுறாங்களோ அவங்கனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், இல்ல அவங்கனால உங்களுக்கு நல்லது நடக்கலாம். எப்படி இருந்தாலும் அவங்கள நீங்க தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கிறீங்க. சோ அவங்க மூலமா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க உங்க கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எப்பவுமே சண்டையா இருக்கு அப்படின்னா, நீங்க
அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து என்ன கத்துக்கணும்? அப்ப கடைசி வரைக்கும் கத்துக்காம இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் குழந்தைகளுக்காக தான் பொறுத்து போயிட்டு இருக்கேன், அமைதியா இருக்கேன். என் ஒய்ஃப் வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க, நான் வேற வழி இல்லாம அமைதியா இருந்துட்டு இருக்கேன், வெளியே கூட என்னால சொல்ல முடியாது அப்படின்னுட்டு நிறைய பிரச்சனை இருக்கு. இது எல்லாத்தையுமே எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியும்னா, உங்களுடைய அந்த ஒரு மெச்சூரிட்டிய வளர்த்துக்கணும் ரிலேஷன்ஷிப் சார்ந்து. யாருமே இங்க யாருக்குமே கண்ட்ரோல்ல கிடையாது. அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அந்த ஈகோ, அப்புறம் வந்துட்டு தேவையில்லாத பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற அந்த சோசியல் மீடியா அப்படின்ட்டு ஓவராலாவே நம்மளோட ஃபேமிலிக்குள்ள ஒரு தேர்ட் பர்சன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இந்த சோசியல் மீடியா ஈஸியா நம்மளோட ஃபேமிலிக்குள்ள வந்துருது. இது என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து நெகட்டிவா அதே ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் பொழுது, இல்ல யாரையாவது உங்க ஃபேமிலிக்குள்ளேயே இந்த வந்து அவங்கள பத்தி தப்பா சொல்றாங்க, ஒய்ஃப பத்தி மாமியார் தப்பா சொல்றது, இல்ல அவங்க அம்மாவை பத்தி பையன் தப்பா சொல்றது, இப்படி எல்லாம் இருக்குதுன்னா நீங்க முதல்ல ரியாக்ட் பண்ணக்கூடாது. எதுக்குமே ரியாக்ட் பண்றதுங்கிறது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால கிடைக்க போறதோ நடக்க போறதோ எதுவுமே கிடையாது. சண்டைகள் மட்டும்தான் வரும். ஸோ ஒரு விஷயம் உங்ககிட்ட வருதுன்னா அதை எந்த அளவுக்கு மெச்சோர்டா ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். உங்களால சரி பண்ண முடிஞ்சதுன்னா அதுல இறங்குங்க. சரி பண்ண முடியலையே நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. ஏன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் இதை ஒரு தொல்லையா நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இப்ப இங்க கர்மா எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னா, உங்களோட ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கு, நீங்க எந்த சூழ்நிலையை அட்ராக்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களோ அதை சார்ந்த சூழ்நிலைகள் தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உங்க ஃபேமிலியில சண்டையா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, நீங்க அதை பத்தி ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அகைன் அண்ட் அகைன் உங்க ஃபேமிலியில இருந்து மட்டும் கிடையாது, உங்க ஆஃபீஸ்ல இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்ல வெளியில எங்கேயாவது நீங்க போனீங்கன்னா கூட அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன், அதே மாதிரி மத்தவங்க கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இதை வந்து எப்ப ஸ்டாப் பண்ண முடியும்னா, ஒரு வீட்ல ஒரு சண்டை வருதுன்னா அதை சண்டையா போடாம, இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சண்டை வருதுன்னா அந்த சண்டையை பத்தி மட்டும் பேசாம, அதுக்கு முன்னாடி நடந்தது, ஃபியூச்சர்ல இப்படி எல்லாம் கூட நடக்கும் அப்படின்னு தேவையில்லாம பேசி அந்த வர்ற சண்டையை இன்னும் பெருசு பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் முட்டாள்தனமா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நமக்கு இருக்கிற இந்த லைஃப்பை நிம்மதியா வாழ்றதுக்கு அவேர்னஸ்ங்கிறது இருந்தா மட்டும்தான் வாழ முடியும். உங்களை பத்தி யாரு தப்பா சொன்னாலும் அவங்கள போய் மத்தவங்கள்ட்ட நான் வந்து ப்ரூஃப் பண்ணும் என்னைய, நான் தப்பே பண்ணல, அவங்க எப்படி என்ன தப்பா சொல்லலாம் அப்படியெல்லாம் முதல்ல நினைக்காதீங்க. நான் ஒரு சின்ன டிப் உங்களுக்கு கொடுக்குறேன். உறவுகள் சார்ந்து மட்டும் கிடையாது, ஓவராலாவே நீங்க நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு வெட்கமானம், சூடு சொரணை, ரோஷம் எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் வந்து டு த பீக் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் என் லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், உனக்கு ப்ரூஃப் பண்ற இடத்துல நான் இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க இருந்துட்டீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். இது வந்துட்டு ரியலைஸ் பண்ணும் பொழுதுதான் அதோட எப்படி சொல்றது, ஒரு நமக்கு பிடிச்ச ஸ்வீட்டை சாப்பிட போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும், அந்த மாதிரி. இல்ல நமக்கு ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு எப்படி ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகுமோ அந்த மாதிரியான அந்த ஹாப்பி ஹார்மோன் அதிகமா செக்ரேட் ஆகும். எப்போ மத்தவங்க நம்மளை என்ன ஹர்ட் பண்ணாலும் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணாம கடந்து வர்றதுங்கிறது ஒரு பெரிய மெச்சூரிட்டி. அதை நீங்க வளர்த்துக்கிட்டே ஆகணும். இன்னொரு புரிதலும் நமக்கு தேவை. இங்க யாரையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம பிறக்கல. நமக்கு எப்படி நம்ம லைஃபை 100% சுதந்திரமா வாழ உரிமை இருக்கோ அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருக்கணும். இதுக்கு வந்து செல்ஃப் லவ்ங்கிறது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க மத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் எப்படி என்ன இவ்வளவு இம்பார்ட்டன்டா நினைக்கிறேனோ அதே மாதிரிதான் அடுத்தவங்களுக்கும் அவங்க இம்பார்ட்டன்டா இருப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் அப்பதான் வரும். எது மேலயுமே அட்டாச்மெண்ட், யார் மேலயுமே பொசசிவ் இப்படி எல்லாம் ஆகவே ஆகாதீங்க. சரிங்களா? ரொம்ப அட்டாச்மெண்டாவே இல்லாம டிட்டாச்சா இருங்க. எப்போ நம்ம லைஃப்ல என்ன வேணா நடக்கலாங்கிறதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். சோ அந்த உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறத பொறுத்துதான் அந்த உறவு உங்களுக்கு கண்டினியூ ஆகுமா, இல்ல அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு அந்த யூனிவர்ஸ் வந்து எப்ப சொல்லுவாங்கன்னா, நீங்க மெச்சூர்டா அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அது தெரியும். அதை தவிர நீங்க வந்து சண்டை போட்டு கத்தி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கையாமையான்னு கத்திட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு மேபி இன்ட்யூஷன் மூலமா ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்தா கூட உங்களுக்கு அது காது கேட்காது. எப்போ உங்களோட மனசை வந்து அமைதிப்படுத்தி காமா இருக்கீங்களோ எது வந்தாலும் பாத்துக்கலாம், இதெல்லாம் சாதாரண விஷயம், இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டியில இருக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான சொல்யூஷன் உள்ள இருந்து தானா வரும். அது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ நமக்கு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த டெசிஷன் எல்லாமே மெச்சூரிட்டி மூலமா மட்டும்தான் வரும். தேங்க்யூ.